Right, can you hear me? Can you all hear me? Okay. Okay, reconnected. Right. நான் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஜிமெயில் இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ 40 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஸோ ஐ ஹவ் ரீகனெக்டட். இப்போ சம்ன்ற ஒரு வேரியபிள் பாவிச்சிருக்கேன். மூன்றாவதா சம் சமன் n1இல் என்ன n1 என்ற மாறியில் வேரியபிளில் என்ன பெறுமதி இருக்கிறோ அதையும் n2 என்ற வேரியபிளில் என்ன பெறுமதி இருக்கிறோ அதையும் கூட்டு என்று சொல்லி சொல்றோம். Right? Still people are joining. Right? Late I reconnect ஆனாக்களுக்காக நான் திரும்ப சொல்றேன். Still people are right. மூன்றாவதா சம் என்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோம். இந்த சம் என்ற வேரியபிள்ல n1இன் பெருமானம் எதுவோ n1 என்ற மாறியில் என்ன பெருமானம் கொடுக்கப்பட்டதோ அதையும் n2 என்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன பெருமானம் கொடுக்கப்படுதோ அந்த மாறியையும் ரைட் கூட்டின வார விடைய சம் என்று சொல்லி எடுத்திருக்கோம். திரும்ப ரைட் எல்பிஎல் ஆன்ஸ் டாட் கேப்ஷன் என்று போட்டிருக்கார். என்னுடைய உதாரணத்தின்படி txt result dot text text is equal sum என்ற வேரியபிள் என்ன பெருமானம் வருமோ அதை கொடு என்பதுதான் என்னுடைய பொருள். So this is the coding. எவ்வளத்துல எழுதணும்ன்றதை உங்களுக்கு நான் காட்டிருக்கிறேன். ரைட், add என்ற பட்டனை கிளிக் பண்ணினால் பிரைவேட் சப்ன்றதுக்கும் எண்ட் சப்ன்றதுக்கும் இடையில இந்த கோடிங்கை நீங்க எழுதணும். ரைட், இது சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ அது மூன்று தான் டி பார்ட்ல கேட்டிருக்கார். ரைட், சரிதானே, இதுதான் அந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ரைட், இது தவிர பிள்ளைகள் நான் ஐஞாங்காலில முதலாவது பாடை நான் வச்சுட்டு தான் செய்தேன். நான் முதலாவது பாடையும் நான் விளங்கப்படுத்தி விடுறேன். முதலாவது பாட்டுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கார். Visual Basic is an event-driven programming language. Explain term of event-driven programming. நேற்று நான் உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், event-driven programming is a programming paradigm in which flow of program execution is determined by the events. For an example, user action such as mouse click. இப்போ நான் காலையில உங்களுக்கு பிபி எடுத்து காட்டும் போதும் நான் சொன்னேன், மவுஸ் பாயிண்டர்ல கிளிக் பண்றோம், அது ஒரு ஈவென்ட். மவுஸ் பாயிண்டர் வந்து மேல கர்சரை கொண்டு போகும்போது ஆன்சர் வரணும், அது ஒரு ஈவென்ட். ரைட், எண்ட் பண்றோம், அது ஒரு ஈவென்ட். டேப் கீ யூஸ் பண்ணி கீ டீஆக்டிவ் ஆகிக்கிறத ஆக்டிவ் ஆகி காட்டுறோம், ஃபோக்கஸ் ஆகிறோம், அது ஒரு ஈவென்ட்.
So that is why Visual Basic is a event driven programming, right? Earlier user actions such as mouse click, key press, or message from operating system another program. An event driven application is designed to detect events as they occur and then deal with them using appropriate event handling procedure. Click பண்ணினால் என்ன செய்யணும்ன்றதை நாம கோடிங்காக கொடுத்திருக்கோம், அதை என்ன செய்யும் என்று பண்ணும். அடுத்தது கேட்டீங்க ரெண்டாவது பார்ட், ஐடென்டிஃபை suitable variable type in VB 6.0 for following cases. முதலாவது கேஸ் சொல்றார் marks of student. Marks of students, right? Marks of student சொல்லுற பொழுது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவருடைய மார்க்ஸ் வந்து வித்தியாசப்படலாம். அது ஒரு வேரியபிளா நாங்க எடுக்கணுமா இருந்தால் அதுல பயன்படுத்தப்படுகின்ற வேரியபிள் டைப் மார்க்ஸ் வந்து கால்குலேஷனோட தொடர்பட்ட இலக்கம் என்றதால நம்ம இன்டிஜரா தான் பாவிக்கணும். உதாரணத்துக்கு டெலிபோன் நம்பரை நீங்க என்டர் பண்றீங்க, ஆனால் இலக்கம் தான். அதை சாதாரண கணிப்பீட்டுக்கு நாங்க பயன்படுத்தல, அது ஒரு தகவலாகத்தான் இருக்கு. ஸோ தட் இஸ் a string or text or whatever, ரைட்? எழுத்தாதான் நம்ம கருதுறோம். ஆனா ஒரு இலக்கங்கள் நம்ம என்ன பண்றோம் அதை கால்குலேட் பண்ண போறோமா இருந்தால், கூட்டப்புறம் பிரிக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் செய்ய போறோமா இருந்தால் you have to use it as integer. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் விஷுவல் பேசிக்ல ஒரு இடத்தை என்ன பண்ணணும். அப்ப டேட் டைம் வந்து டேட் அண்ட் டைம் உங்களுக்கு தெரியும், விபில பார்த்துருப்பீங்க. டேட் வேரியபிள் டைப் வந்து டேட் அண்ட் டைம் அல்ல டேட், ரைட்? நேமை யூஸ் பண்ண போறோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், அதுக்குள்ள ஒவ்வொரு நேமை என்ன பண்ண போறோம். நேம் மாறி மாறி வேற பேர் வரலாம். நேம் என்னது டெக்ஸ்டா தான் சர்வ் பண்ணும். ஸோ use the data type as string. Data type as string. Which property should be changed to do the following? To put a message hi within a text box. Text box. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஹாய் இந்த மெசேஜ் நமக்கு தெரியணுமா இருந்தால் அது என்ன ப்ராப்பர்ட்டி? டெக்ஸ்ட். நான் உங்களுக்கு சொன்னேன், நேம்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கணனி அடையாளம் காண்றதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை பாவிக்கும். யூசருக்கு தெரிகிற ப்ராப்பர்ட்டி கேப்ஷன். ஆனால் டெக்ஸ்ட் என்ற கண்ட்ரோலுக்கு டெக்ஸ்ட் தான் பாவிக்கும், கேப்ஷனுங்கிறது இல்லை. ரெண்டாவது, டு சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் த ஃபோன், யூ யூஸ் த பேக்ரவுண்ட். ப்ராப்பர்ட்டி விண்டோல போயிட்டு பேக்ரவுண்ட் கலரை என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ண பேக்ரவுண்ட் கலரை மாத்தலாம். டு அசைன் த நேம் டு ஆப்ஷன் பட்டன், ரைட்? ஒரு பட்டனுக்கு வந்து ஆப்ஷன் பட்டனுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்க போறீங்கன்னா அது கணனி விளங்கி கொள்ளக்கூடிய பேர். நேம் என்ற ப்ராப்பர்ட்டியில போய் நீங்க செய்யணும். ப்ராப்பர்ட்டி விண்டோல இருக்கிற விஷயங்களை பாத்துக்கணும். இன்னொன்று கேட்டிருக்காரு என்ன, யூசர் cannot make any change in the text box. User cannot make any change in the text box. Text boxல யூசர் எந்த மாற்றமும் செய்யல. சாதாரணமா கிளியர் பண்ணிட்டு திரும்ப என்டர் பண்ணலாம், கிளியர் பண்ணிட்டு திரும்ப என்டர் பண்ணலாம். அப்படி எதுவும் செய்யலாமா கொண்டு அதை என்ன செய்யணும், எனேபிள் ஆக்கி வைக்கணும், ரைட்? அதாவது இந்த சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்குதான்றதை பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? You go to this window, right? இந்த இருக்கு, நான் இப்ப என்ன காட்டுற இதுதான் ப்ராப்பர்ட்டி விண்டோ, ரைட்? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுல நேம், அலைன்மெண்ட், அப்பியரன்ஸ், ஸ்பெக் கலர், border style, right? Courses validation, data field, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி விண்டோ. ப்ராப்பர்ட்டிங்கிறது இயல்புகளை குறிக்கும். இருக்கின்ற ஒவ்வொரு கரெக்டரையும் ஒவ்வொரு டிசைனிங்கையும் மாற்றக்கூடிய விஷயம். அந்த ஃபீல்ட தான் அவர் கேட்கிறார். இப்போ நீங்க விபில இந்த சாதாரணமான இந்த கோடிங், அதே நேரம் இந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற டூல்ஸ் என்னென்னதுக்காக பயன்படுத்தப்படுது, இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து கிளியரா இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னதுக்காக பயன்படுத்தப்படுது, இந்த விஷயங்களை நீங்க பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி செய்து பாருங்க.
ரைட். இதுக்கு மேலதிகமாக வந்து என்னுடைய கூகுள் கிளாஸ்ல வந்து நான் நினைக்கிறேன் விஷுவல் பேசிக் எப்படி செய்யறன்ற அந்த பேசிக்கான ஓப்பன் சோர்ஸ் யூடியூப்ல இருக்கிற சில வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன். அதுல அவங்க தெளிவா வழங்கப்படுத்துறாங்க எப்படி எப்படி என்ன செய்யறன்றது நீங்க பார்த்து கொள்ளுங்க. ரைட். ஸோ 2017 பேப்பர் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்ல ஒரு செய்து காட்டிருக்கேன். Hope this will be helpful, this revision in this subject, right, for your semester examination, right. For the time being final exam date தான் அறிவிச்சிருக்காங்க, right. So project management இலகுவான பாடம், நல்லா படிச்சீங்கன்னு சொன்னால் தந்திக்கிற அவ்வளவு விஷயத்தையும் A+ எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம், இலகுவான பாடம். ஸோ 2015, 16, 17, 18 இந்த பேப்பர்களை செய்து பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தெளிவாக இருக்கும். கேள்வி பேப்பர்களை நான் கூகுள் கிளாஸ்ல போட்டிருக்கேன். ரைட். கீ வந்து நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். மேலதிகமான கீ யார்ட்டையாவது இருக்கும்னு சொன்னால் பாருங்க, அல்லது என்னட்ட சாஃப்ட் காப்பி இருக்கும்னா வில் அப்லோட் இந்த கூகுள் கிளாஸ். ஸோ இதோட இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டுக்குரிய ரிவிஷனை ஐ பிரிங் டு எண்ட். ரைட். முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு வகுப்பில் வந்து கஃபாவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் அக்கவுண்டிங்கில் எக்ஸலுக்குரிய சகல விஷயங்களும் நாங்கள் ஃபிசிக்கல் கிளாஸில் வந்து கவர் பண்ணி மிட் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வச்சுட்டோம். அது திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப செய்யுங்க. எக்ஸலில் வந்து டைமுக்குள்ளே செய்கிறதுல உங்களோட வெற்றி இருக்குது. ரைட். திரும்ப திரும்ப பாஸ் பேப்பரில் செய்து பாருங்க. நான் HTML-க்குரிய ஹேண்ட் அவுட் உங்களுக்கு நான் ஏற்கனவே வகுப்புலேயே தந்துருக்கேன். ரைட். அதில் இருக்கிற கோடிங்கை நீங்கள் செய்து பார்க்கலாம். ஸோ சிலர் என்னட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, கொஞ்சம் டச் பண்ணி விடுங்க சார்ன்னு. ஸோ 2017 HTML கொஸ்டினை கஃபா லெக்சர்ஸ் உண்டு. நாளைக்கு I will inform the time. We will do a revision. Right. Okay. I'll wind up today's lecture. Thank you.